அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். ஆண்டின் பொதுக்காலம் கிறிஸ்து அரசர் பெருவிழா திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிக்கவர்களே, இன்று நாம் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இவ்விழா திருவழிபாட்டு ஆண்டை நிறைவு செய்து திருவருகை காலத்திற்கு நம்மை தயார் செய்கின்றது. கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் நினைவு கூறப்படுகின்ற இவ்வேளையில், அன்று நீ யூதரின் அரசனானால் உன்னையே நீ விடுவித்துக்கொள் என்று எள்ளி நகையாடி காட்சியை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் யூதர்களின் அரசர் என்று கிறிஸ்து அரசருக்கு அன்றே முடிவு கட்டி அவரது சிலுவையில் அதை எழுதி வைத்தார்கள். அதனை நினைவு கூறும் வகையில் பொதுக்காலம் இறுதி நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். அரசர் கிறிஸ்துவின் பெயரை சொன்னால் மூவுலகம் ஆர்ப்பரிக்கும். கிறிஸ்து அரசர் பெருவிழா பொருளுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை நமது மனதில் பதிவு செய்து திருவருகை காலத்தை வரவேற்க ஆயத்தமாகும். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவை நம் தலைவராக ஏற்று வாழ்வோம். முதல் வாசக முன்னுரை. தாவீது இஸ்ராயலின் அரசராக இஸ்ராயல் பெரியவர்கள் திருப்பொழிவு செய்கின்றனர். அரசர் என்பவர் ஆள்பவர், தலைவர், வழிகாட்டி, வழி நடத்துபவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். ஆள்பவர்கள் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரின் உதவியோடு தலைமை தாங்கி வழி நடத்தும் நல்ல ஆயர்களாக செயல்பட முன்வர வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போமா? 2025 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி, பொதுக்காலம் 34ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா. முதல் வாசகம். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அந்நாள்களில் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரவேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். 2ஆம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12 20 முடிய. இன்று 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையையும் அவரது மகத்துவத்தையும் பற்றி எடுத்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து படைப்புகள் முழுவதும் அரசர். அனைத்துக்கும் அவரால் அவருக்காக படைக்கப்பட்டன. அவரே காண முடியாத கடவுளின் சாயல்.
தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து இருளின் ஆட்சியில் இருந்து நம்மை மீட்ட அரசர் என்று பவுலடியார் இயேசுவை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை, கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா. நற்செய்தி முன்னுரை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனம் 35 43 வரை. இயேசு தன் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு வழியாக தன் அரசை நிறுவுகின்றார். இயேசுவின் அரச பதவி பட்டாடை உடுத்துவதில் அல்ல, பணிவிடை புரிவதிலும் பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலும் உள்ளது. இயேசுவின் அரசு இருமாப்பு கொள்வதிலும் உரக்க பேசுவதிலும் அல்ல, மாறாக இவ்வுலக மக்களுக்காக இறப்பதிலும் உயிர்ப்பதிலும் தான் உள்ளது. எனவே தான் இயேசு பிலாத்துவின் முன்னிலையில், என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று, என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாய் இருந்தால் நான் யூதரிடம் கையளிக்காதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று என்று யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தெளிவாக கூறுகின்றது. இதை கவனமுடன் கேட்போமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 நவம்பர் 23ஆம் தேதி, பொதுக்காலம் 34ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்து அரசர் பெருவிழா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவாக்குகள் 35 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை குடித்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசர் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும்
அதே தீர்ப்புக்குதானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரன்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பைத்தியக்காரர் இருவர் சந்தித்தனர். ஒருவன் மற்றவனை நோக்கி, நான் உலகத்தையே விலைக்கு வாங்கப் போகிறேன் என்றான். மற்றவனோ, நான் உலகத்தை விற்றால்தானே நீ அதை வாங்க முடியும். இப்போதைக்கு அதை விற்கும் எண்ணம் என்னிடமில்லை என்றான். ஆம், இந்த பைத்தியக்காரர்களைப் போலதான் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் ஆதிக்க வெறி பிடித்து அழைகின்றனர். மக்களை முன்னிறுத்தி, ஆனால் மக்களின் முன்னேற்றம் மறந்து தங்களின் முன்னேற்றம் காணத் துடிக்கும் தன்னலவாதிகள் பெருகிவிட்ட சமுதாயத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரேக்க நாட்டையே ஆண்ட உலக நாடுகளெல்லாம் தனது ஆதிக்கத்தில் கொண்டு வர முயற்சித்த அலெக்சாண்டர் இறந்த சமயம் ஒரு தத்துவ மேதை சொன்னார், நேற்று அவரை அலெக்சாண்டர் மண்ணை ஆண்டார், ஆனால் இன்று மண்ணோ அலெக்சாண்டரை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று. மன்னர்கள் ஆட்சி, முடியாட்சி என்றெல்லாம் முடிந்து இன்று மக்கள் ஆட்சி, குடியாட்சி மலரும் காலகட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற அரசராக முன்வைத்து விழா கொண்டாடுகிறோம். இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்மையான அரசர். அவர் மூலமாக அனைத்தும் உண்டாயின. அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கு கூறும் என்றெல்லாம் விவிலிய வெளிப்பாடு நமக்கு தருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் அரசு உண்மையான அரசு, நீதியின் அரசு, அமைதியின் அரசு, புனிதத்தின் அரசு, அன்பின் அரசு. ஆயுத பலத்தால் ஆட்சி செய்பவர் அல்ல, மாறாக அன்பின் பலத்தால் ஆட்சி செய்கிறார். மாமன்னன் நெப்போலியன் ஒரு தடவை கூறினார், நானும் அலெக்சாண்டரும் ஆயுத பலத்தால் அடக்கி ஆள முயன்றோம், ஆனால் எங்கள் அரசு நிலைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோ அன்பினால் ஆட்சி செய்கிறார். அவரது ஆட்சி என்றும் நிலைத்து நிற்கும், முடிவிராது என்றார். இயேசு தனக்காக அல்ல, மற்றவரை வாழ வைக்கவே வந்தார். எனவே எசாயா கூறுகிறார், அவரோ நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிலைவாழ்வு தரும் பொருட்டு தண்டிக்கப்பட்டார், நாம் மிகுதியாக வாழ்வு பெறும் பொருட்டு இயேசு உலகிற்கு வந்தார் என்று எசாயா இறைவாக்கினர் மொழிகின்றார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு புரிவவே வந்தார் என்றும், ஆண்டவர் போதகருமாகிய நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நமக்கு வழிகாட்டினார். இத்தகைய இயேசுவின் அரசின் மக்களாக வாழ நாம் அவரது பணியை தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கில பாடத்தில் பரீட்சை எழுதி வீடு திரும்பிய தனது 12 வயது மகனை பார்த்து தந்தை கேட்டார், மகனே, எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டன, நீ எத்தனைக்கு பதில் எழுதினாய் என்று. மகனோ, அப்பா, 6 கேள்விகள் கேட்கப்பட்டன, முதல் 4 கேள்விகளுக்கும் கடைசி 2 கேள்விகளுக்கும் பதில் எழுதவில்லை என்றான். இது எப்படி நமது வாழ்வில் இறுதி தேர்வில் நம் ஒப்பற்ற அரசர் நம்மிடம் கேட்கப் போவதும் 6 கேள்விகள்தான். பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், எனக்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்தாயா என்று கேட்பார். இந்த கேள்விகளுக்கு பதில் கூறும் அளவுக்கு நம் வாழ்வின் செயல்பாடுகள் அமைந்தால்
நாம் அவரது இறையாட்சியின் மக்களாக இருப்போம். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்நாளிலே நாங்கள் உமது அரசாட்சிக்காகவும் உமது அரசில் நாங்களும் வாழ வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது எங்களையும் நினைவு கூறும் என்று சொன்ன அந்த 2 நபர்களைப் போல நாங்களும் ஆண்டவரே பாவிகள்தான். நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது இந்த பாவிகளையும் நீர் பயன்படுத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, மாலையிலே ஒரு மலராகவும் ஆலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் ஆலையிலே சிறு மணலாகவும்
வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா.